ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் மறுபடியும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோடு தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோனா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு தோசையோடு தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். என்னடா அது இவ்வளோ நேரம் ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு இருந்த மாதிரி தோசை பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஷ் தான். அதாவது நம்ம உடலை நல்லா சூப்பராக எந்த விதமான இதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பராக எப்படி சொல்கிறது அருமையான, ஏன்னா இதில் சேர்த்துருக்க பொருட்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா அதை இந்தந்த பொருட்களை சேர்த்து இப்படி ஒரு அழகான தோசை நமக்கு ரெடி ஆகுமான்னு சொல்லி நீங்களே ரொம்ப நினச்சி ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு ஒரு இயற்கையான 100% முற்றிலும் இயற்கையான சூப்பரான ஹெல்த்தியான தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கடைகள், அதாவது ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை உணவுகள் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா அது பார்க்கணும், இப்போ இந்த மாதிரி தோசைலாம் நமக்கு சுட வருமா, இதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருப்பாங்க நமக்கு தெரியலேன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். அப்படி நினைக்காதீங்க, நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான அழகான வெரைட்டியான சூப்பரான ஹெல்த்தியான தோசையை சுட்டு உங்கள் குழந்தைகள்லேருந்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுத்து சூப்பராக நீங்கள் ஆசைத்தலாம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் இந்த மாதிரி சூப்பரான வெரைட்டியான டிஷ்ஷஸ் மீல் நான் பண்ண போகிறேன். இது வெரைட்டி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடலை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான டிஷ்ஷஸ் தான். அதனால் வீடியோ மறக்காமல் பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே உங்களை அப்பப்போ காமிச்சு நோட்டிஃபிகேஷனில் புதுசாக காமிச்சு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான வீடியோக்கள், அதாவது பெண்களோட முகத்தை நல்லா சூப்பராக பளபளன்னு வச்சுக்கிறதுக்காக ஃபேஷியல் க்ரீமாக இருக்கட்டும், அவங்களோட ஹேரை நல்லா நீளமாக கருமையாக வளர்க்குறதுக்கு ஹேர் ஆயிலு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை முடிகள் இருக்கும், வெள்ளை முடிகள் செம்பட்டை முடிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான முடிகளை கருமையாக மாற்றுறதுக்கான ஹேர் டை, அதாவது முற்றிலும் இயற்கையானது, எந்தவித கெமிக்கல்ஸ் கலக்காத ஹேர் டையாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ்க்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணிகளுக்கு, வயதானவர்களுக்கு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோகள் எல்லாருக்கும் தேவைப்பட்ட அனைத்து வீடியோக்களும் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் சூப்பராக பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அருமையான ஒரு சூப்பரான ஒரு தோசை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது தோசைனாலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. அது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக தோசைகள் பல வகைகள் இருக்கும். அதாவது சாதா தோசை, ஆனியன் தோசை, மசாலா தோசை, முட்டை தோசைன்னு சொல்லி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற தோசை ஒரு சூப்பரான ஒரு எப்படி சொல்கிறது மல்டி பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா மல்டி பர்சனாலிட்டி நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அதிகமான சத்துக்கள் நிறைந்த ஒரு சூப்பரான டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தோசை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது ரொம்பவும் ஈஸி. அதாவது 1 ஹவர்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த தோசையை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்கும். எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். இது குழந்தைகளுக்கு சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வருவாங்களே, அவங்க ரொம்ப அப்படியே டயர்டாக வருவாங்க. அந்நேரம் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே உள்ளே வருவாங்க. நம்ம அந்நேரம் என்ன செய்வோம், டக்குன்னு ஒரு லேஸ் பாக்கெட்டு இல்லைன்னா மேக்ஸிமம் என்ன செய்வோம்னா நூடுல்ஸ் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த குழந்தைகள் சாப்பிட்டு அவங்களோட பசி அடங்கிடும், அவங்க கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கொடுக்குற அந்த ஸ்நாக்ஸால் உடலுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நூடுல்ஸ்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி டாக்டர்ஸே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த பசிக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இந்த தோசை பாருங்கள், நான் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துக்க போகிறேன்னு முதல்ல பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு சொல்லுவோம் இல்லையா, பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். நம்ம பொதுவாக சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பொதுவாக பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். அதாவது புரோட்டீன் சத்துக்கள், புரத சத்துக்கள்னு சொல்லி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாசிப்பருப்பு தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். அதாவது தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக, இப்போ பாருங்கள் 1/2 பவுலுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். நல்லா பாருங்கள், உடைக்காத உளுந்தம்பருப்பு, முழு உளுந்தம்பருப்பு சொல்லலையே அந்த உளுந்தம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். பொதுவாக உளுந்தம்பருப்பில் எக்கச்சக்கமான சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த உளுந்தம்பருப்பை அடிக்கடி எடுத்துக்கிறதுனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அதை எப்படி சொல்கிறது குறுக்கு வலின்னு சொல்லுவோம் இல்லையா, பெண்கள் சொல்லிட்டே இருப்பாங்க அடிக்கடி எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது, குறுக்கு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குறுக்கு வலியை வேகமாக சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த உளுந்தில் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் செகண்டில் உளுந்து எடுத்திருக்கேன். 3ஆவதாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கடலைப்பருப்பு தான் எடுத்துருக்கேன். இந்த கடலைப்பருப்பு பொதுவாகவே வடை சுடுவோம் இல்லையா, பருப்பு வடை அதுக்கெலாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான கடலைப்பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன்.
இந்த கடலைப்பருப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதிகமான ஸ்டார்ச் சத்துக்கள் வந்து ரொம்ப நிறைஞ்சு கிடக்கும். அதனால தான் வந்து இது பொதுவாகவே கடலைப்பருப்பு வந்து அம்மா வந்து ரொம்ப அதிகமாக வந்து இதில் பயன்படுத்துவாங்க. ஆனால் கோஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் முட்டைக்கோஸ் பண்ணுவாங்க, ஏன்னா வாழைக்காய் பொரியல் பண்ணும்போது அந்த கடலைப்பருப்பை சேர்த்து பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம தோசைக்கு வந்து இது வந்து கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம். அடுத்ததான் நெக்ஸ்ட் பாருங்கள், அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். புழுங்கல் அரிசி நம்ம சாப்பாட்டுக்கு எப்போயுமே பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். அடுத்தது பாருங்கள் தோரம் பருப்பு, நம்ம வந்து சாம்பாருக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த தோரம் பருப்பு தான் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பச்சரிசி எடுத்துருக்கேன். இந்த பச்சரிசியில் பொதுவாகவே சத்துகள் வந்து நிறைஞ்சிருக்கும். அதுவும் இந்த மாதிரி அரிசிகள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா அப்படியே சூப்பராக பாருங்கள். ஏன்னா பொதுவாகவே பச்சரிசி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உடலில் இருக்க நிறையா ப்ராப்ளம் வந்து சரியாகும். நம்ம உடலுக்கு வந்து ஒரு மாதிரி மந்தத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அந்த மந்தத்தன்மை வந்து பச்சரிசி மாவு வந்து ஈஸியாக போக்கிடும். இந்த பருப்புகளை பாருங்கள், இப்போ எடுத்துருக்க ஃபுல்லாக பாருங்கள், பருப்புகள் அரிசிகள் இந்த மாதிரி 6 பொருட்கள் தான் நான் எடுத்துருக்கேன். இந்த 6 பொருட்களை வச்சு அந்த தோசை வந்து பண்ண போகிறோம். இந்த பொருட்களை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். அதாவது 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா அதை மாவு மாதிரி அரைக்கணும். மாவு மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3-4 பொருட்கள் வந்து நான் சேர்ப்பேன். அந்த பொருட்கள் இன்னும் அதிகமான விட்டமின் சத்துக்கள், புரோட்டீன் சத்துக்கள், கால்சியம் சத்துக்கள் சொல்லி கொட்டி கிடக்கிற ஒரு 4 பொருட்கள் தான் நான் அடுத்து சேர்க்க போகிறேன். அது வந்து நம்ம மாவை ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கோங்க. அளவுகள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், புழுங்கல் அரிசி பச்சரிசி எப்போவுமே சம அளவுகள் இருக்கும். ஒரு பவுல் பாருங்கள், கரெக்டான பவுலில் எடுத்துருக்கேன். சம அளவுகளில் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பும் பார்த்தீங்கன்னா அரிசிக்கு சமமாக, இந்த 2 அரிசிக்கு இல்லை, ஒரு அரிசிக்கு ஈக்குவலாக கடலைப்பருப்பு, பருப்பை பாதி, இந்த அரிசியில் பாதி, உளுந்த பருப்பு 1 பவுல் எடுத்துருக்கேன். பாசி பருப்பை கொஞ்சமாக எடுத்தால் போதும். இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு அளவுகள் கம்மியாக எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போது இந்த 6 பொருட்களையும் நான் ஒரு பாத்திரத்தில் ஊற வைக்கிறேன். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எப்படி ஊறி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே ஊற வச்சோம் இல்லையா, அது பாருங்கள் நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. பாருங்கள் 1.5 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இந்த பதத்தில் நல்லா பாருங்கள், எல்லா கடலைப்பருப்பு, நம்ம துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, நம்மளோட அரிசி எல்லாமே பாருங்களேன் உளுந்து சூப்பராக ஊறி வந்துருச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது நான் வந்து இதை நல்லா மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, கழுவுன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது வந்து எப்படின்னா நல்லா தண்ணியாகவும் அரைக்காமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி, அதாவது சரியான பதத்தில் அரைக்கணும். அந்த அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு அந்த பதத்தை காட்டுறேன். இதை அரைக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மிளகா இருக்கு இல்லையா, மிளகா வத்தில் வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி, ஒரு சிலருக்கு வந்து உரப்பு ரொம்ப பிடிக்கும், ஒரு சில குழந்தைகள் வந்து உரப்பை வந்து விரும்ப மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வத்தலை இதை அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிருங்க. அப்போ வந்து அது நல்லா கலராக இருக்கும், ஒரு மாதிரி ரெட் கலர், அந்த மாவே சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ அரைக்கும் போது இப்போ மிளகா வத்தலையும் சேர்த்து அரைச்சி வந்து நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா பாருங்கள் சூப்பராக மாவை நல்லா அரைச்சிட்டேன் மிக்ஸி ஜாரில். இப்போது இந்த மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம், தோசை ஊற்றுற மாதிரி. இது கூட அடுத்ததாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிச்செடி இருக்குல்ல, மல்லிச்செடியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தேவைக்கு தகுந்த மாதிரி, பல்லாரியோ இல்லை சின்ன வெங்காயம் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை இந்த அளவுக்கு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கருவேப்பிலையும் மல்லிச்செடியும் எதுக்காக சேர்க்குறோன்னா நல்ல ஒரு வாசத்துக்காகவும் சுவைக்காகவும் தான். அது போடும்போது இன்னும் வந்து சுவை அதிகமாக இருக்கும். சீரகம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். சீரகத்தை போடும்போது இந்த தோசை சுடும்போது அப்படியே வாசம் கமன்னு சாப்பிடும்போது இன்னும் கொண்டான்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ருசி தூண்டக்கூடிய அது வந்து இந்த ஜீரகத்தில் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஜீரகம் எடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா தூள் பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்துருக்கோம். தேவைக்கு தகுந்த மாதிரி பெருங்காயம் போட்டுட்டு அடுத்ததாக சால்ட் வச்சுருப்போம் இல்லையா, தூள் உப்பை கரெக்டாக உப்பையும் சேர்ந்து இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அந்த மாவை நல்லா தோசைக்கு தகுந்த மாதிரி கிண்டிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நான் கிண்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்றா வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து என்ன சொன்னேன் இல்லையா, பதம் கரெக்டாக இருக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து தோசை சுடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் எண்ணெயை வச்சுருந்தேன்ல, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. சால்ட் நல்லா சேர்த்து கிண்டி விடுங்க. ஒரு சிலர் வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவீங்க. அவங்க வந்து அந்த அரைப்போம் இல்லையா மாவு, அப்போ வந்து கல்லுப்பை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு தோசை சுடுறதுக்கு தேவையான அந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த அடை தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தோசைக்கல் இருக்குல்ல, தோசைக்கல்ல நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சு தோசைக்கல் நல்லா ஹீட் ஏறணும். ஹீட் ஏறினதுக்கப்புறம் நம்ம வந்து தோசையை வந்து சுடணும். இப்போ பாருங்கள், எனக்கு கல் வந்து நல்லா ஹீட் ஏறிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது தோசையை நம்ம வந்து ஊற்றுறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாவு ஊற்றும் போது இந்த மாதிரி கட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்ம நல்லா கரண்டிகிட்ட இப்போ இழுத்து விடணும். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மாவு கொஞ்சம் வேக வந்து லேட் ஆகும். ஏன்னா பருப்புகள் வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து வேக வந்து டைம் எடுத்துக்கிடுவோம். நம்ம வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா பாருங்கள் நல்லா ஒரு சூப்பராக நமக்கு நல்லா லேசாக மெல்லிசாகவும். இந்த தோசை வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்காது. இந்த மாவு தோசை சுடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேப்பர் தோசைலாம் சுடலாம். ஆனால் இந்த தோசையில் வந்து அப்படி சுட முடியாது. இந்த மாதிரி தான் இருக்கும். எண்ணெய் வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லெண்ணெய் நான் எடுத்துருக்கேன். தேவைக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை வந்து நம்ம சுற்றி ஊற்றிட்டோம். இப்போ வந்து தோசை நல்லா வெந்துட்டுருக்கு.
நம்ம எப்போவும் தோசை சுடுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது கொஞ்சம் வந்து லைட்டாக டைம் எடுக்கும். இந்த மற்ற அந்த தோசைகள் ஆப்பம் இதெல்லாம் சுடும்போது வந்து டக்குன்னு வெந்துடும். ஆனால் இந்த தோசை வந்து டக்குன்னு வேகாது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து சுடணும். இந்த மாதிரி நல்லா பொன்னரமாக சிவக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா செவந்துருக்கு பாருங்கள். இது வந்து கருங்குனது கிடையாது, செவந்தது. எதுனா நம்மளோட இது போட்டோம் இல்லையா, உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி தோசை வந்து நல்லா செவக்க செய்யும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு தோசை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன். இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எதனாலும் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். அதாவது சட்னிகள் வந்து நிறைய இருக்குது. தேங்காய் சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னின்னு சொல்லி எல்லா சட்னியுமே இது வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் வந்து எனக்கு எப்போயுமே வந்து தேங்காய் சட்னி தான் பிடிக்கும். அதனால் வந்து தேங்காய் சட்னி நான் அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா கட்டியாக. கண்டிப்பாக இந்த மாதிரி அடை தோசை நீங்கள் சுடும்போது சட்னி வந்து தண்ணியாக வைக்காதீங்க, கட்டியாக வச்சா தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சில குழந்தைகள் வந்து சட்னி விரும்பவே மாட்டாங்க அப்படியே. ஏன்னா அடை தோசை வந்து எல்லா பருப்புகளும் கலந்து வெங்காயம் எல்லாமே போட்டுருக்க மாதிரில, அதனால் டேஸ்டியாக இருக்கும். வெறும் வாயிலே வந்து இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த ஒரு சட்னி வச்சுருக்கேன். இன்னும் புதினா சட்னிலாம் வச்சுக்கேன். இன்னும் இந்த தோசை கொண்டாந்து சாப்பிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த தோசை எப்படி பண்ணுறது, இது என்னென்ன பொருட்கள் தேவைப்படுச்சுன்னு எல்லாமே நீங்கள் லைவாக பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ஈஸியானது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்க பொருளாக சும்மா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டு ஊற வச்சு மிக்சியில் ஒரே அடி தான் அடித்து போட போகிறோம். இந்த மாதிரி தோசை செய்கிறது ரொம்ப ஈஸி. இன்னும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியானது, ரொம்ப வந்து ஆரோக்கியமான தோசை. இது வந்து காலையில் டிஃபனுக்கும் பண்ணலாம், சாயங்காலம் ஈவினிங் இந்த டிஃபன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு கூட பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி உங்கள் குழந்தைகள் உங்கள் கணவர் எல்லாருக்கும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஆரோக்கியமானவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றத தவிர்த்து இந்த மாதிரி ஆரோக்கியமான தோசைகள் நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்ம உடல் இன்னும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி இன்னும் ஒரு அருமையான ஒரு சூப்பரான வெரைட்டியான தோசையோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.